உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருதி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். அதே வேளையிலே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அதில் மிக முக்கிய ஒரு காரணம் இருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடுகின்ற என்னை பொறுத்தவரை ஒரு துரோகி. காரணம் நம் கட்சியில் அடையாளம் கண்டு இன்று நம் கட்சிக்கு எதிராக போட்டியிடுகின்ற இந்த துரோகியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து டெபாசிட்டை இழக்க வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை ஜி.கே. மணி அவர்களும் அவருடைய மகன் தமிழ்குமரன் அவர்களும் செய்திருக்கின்றார்கள். இதுவரை நான் ஒரு முறை கூட இவர்களை பற்றி நான் பேசினது கிடையாது. இங்கே இந்த மண்ணிலே நான் பேசியாக வேண்டும். நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து என்னை பற்றி மிக மிக கேவலமான வார்த்தைகள் சொன்னார்கள். ஒரு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்டங்களை பற்றி பேச வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேச வேண்டும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வேலைவாய்ப்பை பற்றி பேச வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பற்றி மோசமான வார்த்தைகளை பேசிய முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கும் பேச தெரியும். நாங்கள் பேசினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நேற்று முதலமைச்சர் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து என்னை பற்றி அன்புமணி என்றால் அசிங்கம் என்று பேசியிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்களே, என்னுடைய தந்தை என்னை பற்றி பேசுவதற்கு அத்துணை உரிமையும் இருக்கிறது. நீங்கள் யார் என்னை பற்றி பேசுவது? நான் உங்களை பற்றியும் உங்கள் மகனை பற்றியும் பேசினால் அது நல்லா இருக்குமா? நீங்கள் உங்கள் மகனை வளர்த்த விதத்தை பற்றி பேசினால் நல்லா இருக்குமா? தாங்குவீங்களா? நீங்கள்லாம் என்னை பற்றி அன்புமணி என்றால் அசிங்கம் என்று பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களே, அவமானம். உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய அவமானம். உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய அசிங்கம், அவமானம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்கள் எல்லாம். இந்த எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி, இந்த பொறுப்பு? இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு மருத்துவர் ஐயாவை பற்றி மிக மோசமாக பேசினார். அம்பானி நிறுவனத்தில் அந்த மின் திட்டங்களுக்காக ஊழல் நடந்த குற்றச்சாட்டை பற்றி ஐயா அவர்கள் அறிக்கை தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் ஐயாவை பார்த்து, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, ஐயாவை பார்த்து சொன்னார். இதே ஸ்டாலின், இதே முதலமைச்சர் ஐயாவை பார்த்து, அந்த ஆளுக்கு வேலை இல்லை, இவர் இப்படிதான் இருப்பார் எப்பவுமே. ஆனா இன்னைக்கு ஏதோ ஐயா பத்தி இவர் கவலைப்படுறாராம். ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீங்க உங்க கட்சியை பார்த்துக்கங்க. உங்க கூட இருக்கிற துரோகிங்கெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கீங்க. அதுல
முதன்மை துரோகி யாருன்னா ஜி.கே. மணி முதன்மை துரோகி. அதாவது ஜி.கே. மணி எப்படின்னா என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு, அவரும் அவர் பிள்ளையும் நல்லா இருக்கணும். அதாவது ஸ்டாலின் அவர்களே, இதற்கு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். 100 விழுக்காடு காரணம் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களால் நம் கட்சியை நேரடியாக தொட முடியாது. நம் கட்சியின நெருப்பு. அதனால் துரோகிகளை வைத்து சூழ்ச்சி செய்து குழப்பம் உண்டாக்கி, நம் கட்சியில குழப்பம் உண்டாக்கி, அப்படி ஒரு முயற்சி உண்டாக்கத்தில் ஒரு எள்ளளவு முடியாது. குடும்பத்தில் குழப்பம் வந்திருக்கோம். ஆனால் கட்சி முன்பை விட இப்பொழுதுதான் நாங்கள் பலமாக இருக்கின்றோம். நான் கேட்கிறேன் ஜி.கே. மணி அவர்களே, எதுக்கியா இந்த பொழப்பு உங்களுக்கு? நீங்க பேசாம திமுக போய் எப்பயோ சேர்ந்திருக்கலாமே. எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு? ஏன் இந்த குழப்பம்? ஸ்டாலின் அவருடைய அடிமை ஜி.கே. மணி, உதயநிதி ஸ்டாலினுடைய அடிமை தமிழ்குமரன். தமிழ்குமரன் டெல்லிக்கு போறாரா, காங்கிரஸ்ல சேர்றாரா, 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பெண்ணாகரம் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏயா பெண்ணாகரம் தொகுதிக்கும் காங்கிரசுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? இந்த தொகுதியில கை சின்னத்துக்கும் பெண்ணாகரத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? கடைசியா நான் கேட்கிறேன், கடைசியா காங்கிரஸ் கட்சி இந்த தர்மபுரி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்ப போட்டிட்டது? நான் இந்த தொகுதியில கேட்கல, ஒட்டுமொத்தம் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியில கடைசியா காங்கிரஸ் எப்ப போட்டிட்டது யாருக்காவது தெரியுமா? 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் தர்மபுரி மாவட்டத்தில் போட்டிட்டது. இப்போ திடீர்னு காங்கிரஸ் வளர்ந்துருச்சாங்க. இங்க மொத்தமா பெண்ணாயிரத்துல காங்கிரஸுக்கு ஒரு 500 ஓட்டு இருக்குமா? அவ்வளோட இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா சொல்லிட்டு. இவர் போய் காங்கிரஸ்ல சேர்றாரா, உடனே அறிவிக்கிறாங்களா இந்த தொகுதி கிடைச்சிருச்சான். ஜி.கே. மணி எல்லாத்துக்கும் போன் பண்றாரு, வணக்கங்க, நான் ஜி.கே. மணி பேசுறேங்க, நல்லா இருக்கீங்களா? தமிழ்குமரன் வருவான், கொஞ்சம் நீங்க பாத்துக்குங்க. நம்ம கட்சி அதிமுக அதிமுக ராத்திரி பகலா பண்ணிட்டு இப்போ இவரு பிள்ளையோ ஐயாவை எப்படியெல்லாம் ஏமாத்தி இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா கிட்ட ஒரு கிழிஞ்ச வேஷ்டி கட்டிட்டு வருவார். ஐயா பார்த்து, ஐயோ ஜி.கே. மணி பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயா கிட்ட சொல்லுவார், ஐயா என் வண்டி இல்லை, ஏன்னா எனக்கு டயர் மாத்துறதுக்கு காசு இல்லை ஐயா. இப்படியெல்லாம் ஐயா கிட்ட சொல்லி சொல்லி இன்னைக்கு 2000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறீங்களே நீங்கெல்லாம். உங்க குடும்பம் நல்லா இருங்க, சம்பாதிங்க, அது உங்களுக்கு திறமை இருக்கு, சம்பாதிங்க, நல்லா இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துக்கும் இந்த கட்சிக்கும் எதுக்கு துரோகம் பண்ணீங்க? எதுக்கு துரோகம் பண்ணீங்க? அதை விட இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணது, அதை விட இந்த சமுதாயத்துக்கு துரோகம் என்ன தெரியுமா? 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தர எந்த தடையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஐயா அவர்களும் நாங்களும் பலமுறை முதலமைச்சரை பார்த்தோம், அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்து எப்படியாவது இடஒதுக்கீடு கொண்டு வாருங்கள். அந்த இடஒதுக்கீடை கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே, 10.5 விழுக்காடு. அதை கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். அதை முக்கியமா கெடுத்தது யார் தெரியுமா? இந்த துரோகி ஜி.கே. மணி. நான் ஐயா கிட்ட சொல்லுவேன்,
இல்லப்பா நம்ம போராட்டம் பண்ணலாம், தீர்ப்பு வந்துடுச்சு, இன்னும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கிற மாதிரி இல்ல, இவங்க ஏமாத்துற மாதிரி இருக்கிறாங்க. இல்லப்பா ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, முதலமைச்சர் வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருப்பா, போராட்டம்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு முறையும் நான் ஐயா கிட்ட சொல்லி போராட்டம் பண்ணலாம், வாங்க ஐயா போராட்டம் பண்ண கிடைக்கும் சொல்றப்போ இல்லைங்க வேண்டாம். உடனே ஜி.கே. மணி அவர்கள் முதலமைச்சர்கிட்ட ஒரு போன் போட்டு ஐயா கிட்ட கொடுத்துருவாங்க. உடனே ஸ்டாலின் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா கொடுத்துரு ஐயா, ஒண்ணு பிரச்சனை. அதனால இந்த 4 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து ஐயா ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம். காரணம் இந்த ஜி.கே. மணி சூழ்ச்சியாள் கூடவே இருந்து கழுத்தறக்கின்ற. ஐயோ அது மாதிரி எல்லாம் யாரும் நான் என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. நான் இந்த மாதிரி நான் எதையும் எங்களுடைய நம்ம கட்சி உள்ளரங்க கூட்டத்தை கூட நான் அப்படி பேசுறது கிடையாது. ஆனா எனக்கெல்லாம் மனசுக்கு கொதித்து போயிருக்கு. எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இப்ப அதனால்தான் நான் கேட்கின்றேன், ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 25 ஆண்டு காலம் கட்சி தலைவர். வேற யாராவது எந்த கட்சியில இவ்வளவு காலமா தலைவரா வச்சிருப்பாங்களா? 25 ஆண்டு காலம் தலைவர். நீங்கள் தான் முதலாக ஜி.கே. மணி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள். நீங்க தான் அடையாளம் கொடுத்தீங்க. அதற்கு முன்பு அவர் ஒரு ஆசிரியர்னா இப்பதான் தொப்பி பழனிசாமி சொன்னார். அது ஒரு ராமகிருஷ்ண மடத்துல அரசுவாதி சரி, அதோடு 25 ஆண்டு காலம் நம் கட்சியின் தலைவராக இருந்து பிறகு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி 5 பவுன்ல ஒரு சங்கிலியை போட்டு, சரி நீங்கள் ஓய்வெடுங்கள், நாங்க பார்த்துக்கிறோம். ஒட்டுமொத்த கட்சியும் எல்லாம் சேர்ந்து என்னை கட்சியின் தலைவராக ஆக்கினீர்கள். அதை அவரால் பொறுத்துக்க முடியல. அந்த பதவி வெறி. ஐயா கிட்ட போய் எப்படியோ சொல்லி கௌரவ தலைவர் வாங்கிட்டார். அப்பத்துல இருந்து சூழ்ச்சி திட்டம் போட்டு என் மீது எவ்வளோ ஐயாயிரம் சொல்லி 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 ஐயா இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார். 57 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். ஐயாவை தயவு செய்து யாரும் தப்பா பேசாதீங்க, ஐயா குறை சொல்லாதீங்க, அவர் குழந்தை மாதிரி ஆயிட்டார். அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சூழ்ச்சிக்காரர்கள் யாரு? மு.க. ஸ்டாலின் சூழ்ச்சிக்காரர், ஜி.கே. மணி சூழ்ச்சிக்காரர், தமிழ்குமரன் சூழ்ச்சிக்காரர். இவெல்லாம் சேர்ந்து இவங்க திமுகவுடைய நோக்கம் என்ன? இதுல பாட்டாளி மக்கள் கட்சியில குழப்பம் பண்ணி மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும். இதற்காக ஜி.கே. மணி அவர்களை ஏவி விட்டு இப்படி அப்படி குழப்பம் பண்ணி அவருக்கு ஒரு ஜி.கே. மணிக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஐயா கிட்ட எப்படி பேசணும் டெக்னிக் சொல்லுவார். ஐயா குமாரன் எல்லாம் இருப்பாங்க. ஐயா அந்த குமார் நல்ல வேலை செய்வாயா, நல்ல வேலைக்காரையா, ஆனா 6 மணிக்கு மேல அவன் போன் எடுக்க மாட்டாங்க. உடனே ஐயா ஐயோ அவன் குடிக்கிறவனா, அப்ப வேண்டாம், அவனை பொறுத்தது எடு. இதுதான் ஜி.கே. மணி. இதனால எத்தனையோ பேர் வெளியில போனாங்க கட்சி விட்டு. நம்ம தமிழரசன் எம்எல்ஏ, காவிரி எம்எல்ஏ, காமராஜ் எம்எல்ஏ, எதிரொலி மணி எம்எல்ஏ, செந்தமிழ் செல்வ எவ்வளோ பேர் போனாங்க. அதை விட எத்தனையோ பெண்கள் கட்சி விட்டு வெளியில போனாங்க. ஏன் பெரிய அண்ணனே அதே தானே, பெரிய அண்ணன் இன்பசேகர் எல்லாம் அதனால்தான காரணம். அதனால்தான் நான் சொல்றேன், மக்களை புரிந்து கொள்ளுங்கள், இது போன்ற துரோகிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுல இன்னொன்னு தமிழ்குமரன், ஜி.கே. மணி தமிழ்குமரன், அதுக்கப்புறம் பாட்டாளி கட்சி இளைஞர் சங்க தலைவரா எனக்கு தெரியாது, திடீர்னு ஐயாவை பேசி அறிவிக்கிறார். பிறகு நான் ஐயா பேசி வேண்டாம், தகுதி இல்லாதவன், அவனுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி எடுத்தாச்சு. பிறகு ஐயா கிட்ட, ஐயா நான் உங்களை பத்தி படம் எடுக்கிறேன். இதுதான் 10 வருஷமா ஜி.கே. மணியும் தமிழ்குமரனும் ஐயாவை பத்தி படம் எடுக்கிறாங்களாம். 10 வருஷமா. தமிழ்குமரன் இன்னைக்கு லைகா நிறுவனத்தில் இருக்கிறாரு.
ஒரு வருஷத்துல 2000 கோடிக்கு படம் எடுக்கிறாரு. ஒரு 10 கோடி போட்டு ஐயா பத்தி படம் எடுக்க முடியாதா? 10 வருஷம் எடுக்கணுமா? இப்படி சொல்லி சொல்லியே குழப்பம் பண்ணியே இந்த அப்பாவும் பிள்ளையும் ஜி.கே. மணியோட பிள்ளையும் நம்ம இயக்கத்தையும் வந்து பிரச்சனை பண்ணி, ஆனால் குடும்பத்துல வேணா குழப்பம், ஆனால் கட்சிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பலமாக இருக்கின்றோம். அதனால்தான் இதெல்லாம் நான் சொல்லணும். இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். சொல்லணும். 10.5 இல்லையா, 12, 15, 15 கிடைக்கையா, உறுதியா கிடைக்கையா? அதனால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு காலமா நான் இதெல்லாம் சுமந்து நான் வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். ஒரு வருஷமா எவ்வளவு பாரம் என் மனசுல, இந்த பிரச்சனை, இந்த ஜி.கே. மணியால, பிள்ளையால இதெல்லாம் குழப்பம் பண்ணி இவ்வளோ குழப்பங்கள் உண்டாக்கி, ஆனாலும் நாம் சரியான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கின்றோம். அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி அமைத்திருக்கின்றோம். உறுதியா நம்ம வெற்றி பெறுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக உறுதியா வரப்போறார். எனக்கு என்னன்னா, தமிழ்குமரனுக்கு அடையாளம் கொடுத்ததே இந்த தொகுதி தான். பெண்ணாகரம் பை எலெக்ஷன் 2010. அப்படி இருந்தும் எனக்கு எப்படி மனசு வந்ததுன்னே தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து, மாம்பழம் சின்னத்தை எதிர்த்து எப்படியா நீ போட்டிடுவ? உனக்கு அடையாளம், உங்க அப்பாவுக்கு அடையாளம் கொடுத்த கட்சி மீது எப்படி எதிர்த்து நீ போட்டியல? உங்க அப்பாவுக்கும் உனக்கும் அடையாளம் கொடுத்த மாம்பழம் சின்னத்தை எதிர்த்து எப்படியா போட்டிடுற? எவ்வளவு வன்மம், எவ்வளவு வெறித்தனம், எவ்வளவு சூழ்ச்சி, துரோகி, எவ்வளவு பெரிய துரோகம். 4 முறை இந்த கட்சி உங்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கு. 4 முறை அந்த கட்சியை எதிர்த்து உங்க பையனை அனுப்பி நீ போட்டியிட வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு மனசுல உள்ள பணம் மூட்டை எடுத்துட்டு வருவோம். சம்பாதிச்ச பணம் எப்படி சம்பாதிச்சாலும் எனக்கு தெரியும். எடுத்துட்டு வருவோம். 1000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன், நீ வா, அங்க வா, இப்படி வா. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜி.கே. மணி காட்டி கொடுக்கிற துரோகி. தமிழ்குமரன் அதெல்லாம் சொல்லாது, காட்டி கொடுக்கிற அடையாள ஒரு இடம் வச்சிருக்கிற பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கு, கர்மத்தெல்லாம் கொடு. நம்ம எவ்வளவு வேலைகள் இருக்கு, நம்ம ஜெயிக்கணும். எனக்கு அதை எதுக்குன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, தமிழ்குமரன் டெபாசிட்டை இழக்கணும். தோக்கிறது உறுதி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒட்டுமொத்த இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சரி, அனைத்து கட்சிக்காரர்களும் சரி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், எந்த பாட்டாளி, எந்த கட்சி இருந்தாலும் தமிழ்குமரன் துரோகி, தமிழ்குமரன் துரோகின்னு அடையாளம் சொல்லிட்டாங்க. ஐயோ போதும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வாடி செல்வம் நினைச்சு பாருங்க, பழைய கட்சிக்காரர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அவர் இந்த சீட்டு கேட்கல, என்கிட்ட சீட்டு கேட்கல, நான் கொடுத்த அவர்கிட்ட சீட்டு. தொடக்கத்திலிருந்து எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ முறை சிறைக்கு சென்று இந்த மக்களுக்காக போராடுகின்ற நம்ம பழைய கட்சிக்கார். அதனாலதான் வாய்ப்பு கொடுத்து நம்ம இங்க போட்டியிட்டு நிச்சயமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார். இந்த பகுதி வளர்ச்சி இல்லாத பகுதி, ஏரியூர் பகுதி எனக்கு மிகவும் பிடித்த பகுதி. ஏன்னா இங்க வந்தாலே, எப்ப வந்தாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் என்ன அவ்வளவு என் மேல அவ்வளவு உணர்வு, பாசம் வைக்கின்ற இந்த பகுதி. ஆனாலும் வளர்ச்சி கிடையாது, வளர்ச்சி இல்லை. ஒரு கல்லூரி கொண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு கட்டிடம் கூட கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 25 லட்சம் என் நிதியில் இருந்தது, நான் கொடுத்தது. ஆனால்
எனக்கு என்ன தெரியுமா, இந்த தொகுதி ஏரியூர் தொகுதி என்றால் இதுல அதிகமா கிட்னி பாதிப்பு, புளோரோசிஸ், நச்சு பொருள் தண்ணியில் இருக்கு. இதுல என்ன கொடுமை தெரியுமா, இந்த டேம பார்க்கலாம், ஆனா அந்த தண்ணியை குடிக்க முடியாது. கண்ணால பார்க்கலாம், நாகமுறை, நெருப்பூர், இன்னும் கொஞ்சம் கோட்டையூர், இந்த பக்கம் எல்லாம் போனா, ஒட்டனூர் எல்லாம் போனா அந்த பார்க்கலாம், அந்த தண்ணியை குடிக்க முடியாது. இதோட ஒரு கொடுமை ஏதாவது இருக்குமா? இதையெல்லாம் மாற்றி வேண்டும். அதற்கு பாடி செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டம் நிச்சயமாக நடைபெறும். ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் போன்று ஏரியூருக்கு தனியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த திட்டத்தை முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்ன. ஏன்னா அவ்வளோ பெரிய டேம் இங்க பக்கத்தில் போகுது, குடிக்க முடியல. ஒகேனக்கல் இருந்து தண்ணி நீரேற்று மூலமா கொண்டு வந்து, இப்ப ஏற்கனவே ஒகேனக்கல் திட்டம் இருக்குது, கூட்டி குடிநீர். எங்க மடம் இருக்குல்ல, அங்க மடத்துல ஒரு வாட்டர் டேங்க் பெருசா கட்டினா அங்க இருந்து பைப்பு பம்பு எல்லாம் தேவையில்லை, தண்ணி விட்டா அது சரலுன்னு கிராவிட்டி மூலமா இங்க வந்துட போகுது, சாதாரணமா வந்துடும். நீங்க எங்கேயுமே பம்ப் அடிக்க வேண்டாம். அது மேட்டு பகுதி, பள்ளமா இருக்கிற பகுதியில் எல்லா ஊருக்கும் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். அதே போன்று இங்க நம்முடைய தொன்னங்குட்டை அள்ளி, சீலநாயக்கனூர், முதுகம்பட்டி, சின்னப்பநல்லூர், சாமத்தால் பக்கத்துல எல்லாம் ஒரு டவர் இல்லை. ஒரு எமர்ஜென்சி அவசரத்துக்கு தொடர்பு பண்ண முடியல. இது எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு. 80 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த 80 ஆண்டுகள் ஆகியும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு பகுதி இந்தியாவில் இந்த பகுதினா, இதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன், அன்புமணி ராமதாஸ் இருக்கிறேன். உங்களுக்கு உறுதியாக மத்திய அமைச்சரை நான் நேரிலே சந்திக்கிறேன். உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் 2 பேரும் என் கூட வாங்க, டெல்லிக்கு நானே கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் அமைச்சர்கிட்ட சொல்லி 6 மாதத்துல உங்களுக்கு அந்த தவறை நான் உறுதியாக நம்புறேன். அது என்னாலதான் முடியும், வேற யாரால முடியாது. இந்த துரோகிகளால முடியவே முடியாது, கிட்ட கூட போக முடியாது. அதனால ஏரியூர் பகுதியில் உழவர் சந்தை, ஏரியூர் முதல் பழையூர் வரை அந்த ரோடு, இது எப்போ போட்ட ரோடு, அதையெல்லாம் நிச்சயமாக அது சரி செய்வோம். அதே போன்று பெண்ணாகரத்திலிருந்து ஏரியூர் வருகின்ற ரோடு சாலை பார்த்தேன்னா சுத்தி 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 வரும். அந்த காலத்துல மாட்டு வண்டி ரோடு, அதனால அது செய்வோம். அதே போன்று ஒட்டனூர் கோட்டையூர் பாலம், இந்த அங்க போற பாலம், இந்த பாலம் எவ்வளவு காலமா கோரிக்கை. இது ஜி.கே. மணி நினைச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் அவரிடம் சொல்லி என்னைக்கோ கட்டியிருக்கலாம், என்னைக்கோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு விளம்பரத்துக்கு இவர் போய் கேட்கிற மாதிரி கேட்பாரா, அவர் அறிவிக்கிற மாதிரி அறிவிப்பாரா, அதுக்கு பணம் எல்லாம் ஒதுக்க மாட்டாங்களா. இது ஒரு நாடகம், இது ஒரு டிராமா. கேட்டா அறிவிச்சுட்டாங்க சொல்றாரு பாரு நம்ம பாடி செல்வம். அவர் ஜி.கே. மணி மச்சான் தான் போர்ட் கான்ட்ராக்டர். அப்புறம் எப்படி பாலம் கட்டுவாங்க? அவர் மச்சான் தொழில் கெட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் எவ்வளவு திட்டம் சூழ்ச்சியில இருக்கிறார். உறுதியா நடக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ். ஏன்னா நான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எம்பி. தமிழ்நாட்டில் அந்த ராஜ்யசபா எம்பிக்கு எந்த ஊரு மையம், எந்த தொகுதி மையம் என்று கேட்டார்கள். நான் மீண்டும் தர்மபுரி தான் எனக்கு மையம் என்று, தர்மபுரியை தான் நான் தேர்வு செஞ்சிருக்கின்றேன். நான் ராஜ்யசபா எம்பி, ஆனாலும் என்னுடைய மைய தொகுதி எதுவென்றால் தர்மபுரி தான் நான் தேர்வு செஞ்சிருக்கின்றேன். அதனால இதெல்லாம் நானும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றுதான். அதனால அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா, அது மிக முக்கியமான ஒரு மசோதா,
அதில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதா. ஏமா இங்க இருக்கலாம் முக்கியமா கேட்கணும், நீங்க பெண்கள் கேட்கணும். பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு மசோதா. மசோதானா என்னன்னா, ஒரு இதுல சட்டமா நிறைவேற்றினா நாடாளுமன்றம் நிறைவேற்ற சட்டமாயிடும். சட்டமா வந்தவுடன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 நாடாளுமன்ற தொகுதி மக்களவை தொகுதிகள் இருக்கிறது. இந்த 39 தொகுதிகளை இன்னைக்கு எத்தனை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த சட்ட மசோதா நிறைவேறினால் தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகமாகும். 39 தொகுதியிலிருந்து 59 தொகுதிகளாக உயரும். அந்த 59 தொகுதிகளில் 20 தொகுதிகள் பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும். விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகியும் இந்த சட்டம் நிறைவேறவில்லை. கடந்த இதே காங்கிரஸ் ஆட்சியில் ஒண்ணுமே செய்ய. ஆனால் இப்பொழுது மோடி அவர்கள் இந்த சட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஒரு மசோதா கொண்டு வந்தால், அந்த மசோதாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த மசோதா நகலை இன்று காலை கருப்பு சட்டை போட்டுவிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த மசோதா நகலை எரிக்கின்றார் என்றால், ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு வன்மம் பெண்களுக்கு எதிராக. பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதான், பெண்கள் எம்பி ஆகக்கூடாதான். தங்கச்சி ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்கள் எம்எல்ஏ வரக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாது, தங்கச்சி மட்டும் எம்பி இருக்கணும், மற்றவங்க வரக்கூடாது. ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டில் உள்ள சட்ட மசோதா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதா நகலை ஒரு முதலமைச்சர் எரிக்கின்றார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு தேச துரோக செயல். இது தேச துரோக செயல். இது அதுல என்ன காரணம் சொல்றாருன்னா, இதுல தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறைந்து விடுமா, வட இந்தியாவுக்கு இடங்கள் அதிகமாயிடுமா? கணக்கு தெரிஞ்சதானே ஸ்டாலின் அவர்கள். இன்று பிரதமர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் இன்று நாடாளுமன்றத்துக்குள்ளே சொல்கின்ற செய்தி, தமிழ்நாட்டுக்கு 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும், அதே போன்று உத்தரப்பிரதேசத்திற்கும் 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும், பீகாருக்கு 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும், மகாராஷ்டிரா, ஒரிசா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், அசாம், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும். இது யாருக்கும் அதிகமா வராது, யாருக்கும் குறையாது, எல்லாத்துக்கும் ஒரே சீராதான் வரும் என்று இந்த சட்டத்தில் இருக்கிறது. இதை தெரிந்தும் வேண்டுமென்று மக்களை குழப்ப வேண்டும், சூழ்ச்சி செய்ய வேண்டும், இதில் ஆதாயம் தேட வேண்டும். இதற்கு இவரும் இவர் குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த மசோதாவை கொடுக்கிறாங்கன்னா, திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெண்கள் சட்டமன்றத்தில் வரக்கூடாது, பெண்கள் ஆளக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாது, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய ஒரு வன்ம புத்தி. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள். பெண்களுக்கு எதிரான
துரோகி திமுக. அதனால் இதை தெளிவுபடுத்துவது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, பொய்யை சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள். அதில் என்னன்னா, வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க, 59 பெண்களில் 20 பெண்கள் எம்பியாக தேர்வு செய்து நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அது வேண்டாம் எங்களுக்கு சொல்றார். 3 பேரே போதும்னு சொல்றார். அவரோட தங்கச்சி ஒன்று போதும்னு சொல்றார். இதெல்லாம் நீங்கள் தமிழக மக்களே, இது சாதாரண துரோகம் இல்ல பெண்களுக்கு. இந்த திமுக என்றாலே இதே போன்ற கட்சி தான். பெண்களுக்கு எதிரான கட்சி, பெண் குழந்தைகளுக்கு எதிரான கட்சி, சாராயம் விற்கின்ற கட்சி, கஞ்சா விற்கின்ற கட்சி, ஊழல் செய்கின்ற கட்சி, விவசாயத்துக்கு எதிரான கட்சி, நெசவாளருக்கு எதிரான கட்சி, இளைஞர்களுக்கு எதிரான கட்சி. திமுகவை விரட்டி அடியுங்கள், திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்தது போதும். அதற்கு நம்முடைய பாடி செல்வம் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தொகுதியில் மறுபடியும் சொல்றேன், துரோகிகள், எதிரணியிலே போட்டியிடுகின்ற துரோகிகளை விரட்டி அடியுங்கள், ஒதுக்குங்கள். டெபாசிட்டை இழக்க வேண்டும். நம்முடைய பாடி செல்வம் அவர்கள், நம்முடைய வி செல்வம் 23ஆம் தேதி காலையில, 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுங்க, பூத்துக்கு போயிடுங்க, வாக்குச்சாவடிக்கு போயிடுங்க. அங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வி செல்வம் 6வது இடத்துல இருக்கும். 6வது வரிசையில வி செல்வம் மாம்பழம் சின்னம் பக்கத்தில் இருக்கும். வி செல்வம் 6வது இடத்துல வி செல்வம். எத்தனாவது இடம்? 6வது இடத்துல வி செல்வம் மாம்பழம் சின்னம். இதுல உங்களுடைய வாக்குகளை அந்த பட்டனை, மாம்பழம் மேல பட்டனை அமுக்குங்க. நிச்சயமாக நம்முடைய செல்வம் அவர்கள் வி செல்வம் அவர்கள், பாடி செல்வம், நம்ம பாடி செல்வம் தான் தெரியும். ஆனா அந்த பேலட்ல வி செல்வம் 6வது இடத்தில் இருக்கின்ற வி செல்வம் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.